பாடல் பெற்ற காவிரி தென்கரை சிவஸ்தலங்கள் வரிசையில் 70வது தலமாகவும் முக்தி தரும் தலங்களில் ஒன்றாகவும் உள்ள திருவாஞ்சியம் காசிக்கு சமமாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகாவில் உள்ளது அழகிய திருவாஞ்சியம் கிராமம். திருமால் தன்னை விட்டு பிரிந்த லட்சுமியை சிவபெருமானை பூஜித்து வாஞ்சியுடன் பெற்ற ஊர் என்பதால் இதற்கு திருவாஞ்சியம் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. திருவாஞ்சியத்தில் லிங்க வடிவில் வாஞ்சிநாதனும் ஞானசக்தியாக மங்களநாயகி அம்பாளும் அருள்பாலித்து வருகின்றனர். இக்கோவில் 3 கோபுரங்களும் 3 பிரகாரங்களும் உடையது. இக்கோவிலில் வடக்கே குப்த கங்கை என்னும் பெரிய தீர்த்த குளம் உள்ளது. இக்குளத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடுவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. திருவாஞ்சியம் கோவிலில் யமதர்மராஜனுக்கும் சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதி இருப்பதும் ஒரு சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. பல உயிர்களை எடுப்பதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் பொருட்டு யமன் இத்தலம் வந்து தனக்கு ஏற்படும் பாவம் தீர சிவனை நோக்கி கடும் தவம் இருந்ததாக கூறப்படுகிறது. இறைவனும் உயிர்களை பறிக்கும் பாவமும் பழியும் யமனை வந்தடையாது என வரமளித்ததாகவும் புராண வரலாறு தெரிவிக்கிறது. க்ஷேத்திர பாலகராக யமதர்மன் சித்திரகுப்தரோடு இத்தலத்தில் அருள் புரிந்து வருகின்றார். யமதர்மனே இங்கு சிவபெருமானுக்கு வாகனமாக உள்ளார். இத்தலம் யமபயம் நீக்கும் ஸ்தலமாக உள்ளது. இங்கு வந்து வழிபட்டால் ஆயுள் விருத்தி கிடைக்கும், நோய் நிவர்த்தியாகும் என நம்பப்படுகிறது. இத்தலம் ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் உள்ளது. இங்கு யோக நிலையில் உள்ள பைரவரை வணங்கினால் நரம்பு உபாதைகள் நீங்கும் என கூறப்படுகிறது. இக்கோவிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் மற்றும் யாகசாலை பூஜைகளில் தருமபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். அனைவருடைய மனத்திலையும் இருக்கிறார். பொன்னை கொடுத்து விடலாம், பொருளை கொடுத்து விடலாம், ஆனால் தூய்மையான மனத்தை கொடுப்பது என்பது இயலாத ஒன்று. என்னைக்கு ஆயிரக்கணக்கான அடியார்கள் மக்கள் கூடியிருந்து செய்தி பார்க்கிறீர்களே, அனைவரும் எதனை கொடுத்தீர்கள்? என் வாஞ்சிநாத பெருமானுக்கு ஒத்த மனத்தை கொடுத்தீர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒத்த மனமே உயர்ந்த பொருள், ஒத்த மனமே உயர்ந்த பொருள். அந்த ஒத்த மனமுடையவர்களைத்தான் அருளாளனாக இருக்கக்கூடிய பரம்பொருள் எந்த பாகுபாடும் இல்லாமல் நமக்கு அருள்பாலிக்கிறார். அப்படிப்பட்ட பெருமானுக்கு நடமாடும் பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய எங்களது குருமகா சன்னிதானம் ஒரு பெரிய திருவருள் கருணை செய்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா பெரியவர்களே, செவிடை செல்வர்களே, எங்களது தர்மயாத்திரத்தினுடைய 27வது நட்சத்திர குருமணி அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து முழுமையாக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள tilleigeetham.com லிங்கை ப்ரெஸ் செய்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம்.